ஹாய் காய்ஸ் வெல்கம் பேக். ஸோ உங்ககிட்ட இருக்கிற அட்மிஷன் ஓப்பன் பண்ணிட்டு நான் கொடுத்த ப்ரீசெட் எக்ஸல் ஃபைல் ஏதோ ஒன்று நீங்கள் இம்போர்ட் பண்ணி ஓப்பன் பண்ணினா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எப்போ தான் ஷோ ஆகும். ஸோ இதில் எப்படி எடிட் பண்ணணும் குயிக்காகவும் ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாகவும் பார்த்துலாம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். ஓகே, ஸோ ரொம்ப ஈஸி தான், குயிக்காக பார்த்துலாம். ஸோ வீடியோக்குள்ளே பார்த்து பண்ணி மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு லைக்கை மட்டும் 32 கைஸ், அப்போ தான் இன்னும் 2 பேருக்காவது இப்போ சஜஷன் ஆகும். ஓகே, ஸோ இதில் நம்ம எடிட் பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் எடிட் பண்ணுற பிக்கை வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் நம்ம பார்த்தீங்கன்னா எடிட் பண்ணிடலாம். ஸோ அதுக்கு வந்து பார்த்தா அப்படியே நீங்கள் பேக் போய்க்குங்க. ஸோ உங்ககிட்ட ரெமினி ஆப் இருந்துச்சுன்னா அது நீங்கள் வந்து பார்த்தா ஓப்பன் பண்ணிட்டு உங்களோட பிக்குடைய குவாலிட்டியை மட்டும் இதில் போட்டு நீங்கள் வந்து பார்த்தா இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ இந்த ஆப் வந்து பார்த்தீங்கன்னா ப்ளே ஸ்டோர்லேயே இருக்குது. ஸோ தெரியும்னு நினைக்கிறேன் உங்களுக்கு. ஸோ ஓகே, ஜஸ்ட் நான் வந்து அட்மிஷன் ஆப் ஓப்பன் பண்ணிவிட்டு கீழே ப்ளஸ்ஸையும் கொடுத்து ஒரு நானிஸில் ப்ராஜெக்ட் ஓப்பன் பண்ணி எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு கீழே ப்ளஸ்ஸையும் கொடுத்து மீட்டை கொடுத்து நீங்கள் எடிட் பண்ணி அந்த பிக்கை வந்து பார்த்தா நீங்கள் செலக்ட் பண்ணிங்க. நெக்ஸ்ட்டு மேலே காலில் 3 பட்டன் இருக்குது, அதை நீங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு இதில் ஃபுல் கம்பல்சரி பாருங்கள், அதை நீங்கள் செலக்ட் பண்ணிங்க. நெக்ஸ்ட்டு கீழே மோட்ஸ் இருக்கா, அதை நீங்கள் செலக்ட் பண்ணிட்டு கீழே இந்த சைடில் தேர்ட் ஆப்ஷன் இருப்பாரு, அதை நீங்கள் செலக்ட் பண்ணிட்டு பிகுத்துவம் நீங்கள் லைட்டாக ஜூம் பண்ணிட்டு ஸோ இதில் இந்த ஃபஸ்ட் ஆப் நீங்கள் போய்ட்டு பிகுத்துவம் நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணி செட் பண்ணி வச்சுக்கோங்க. என்கிட்ட ஆல்ரெடி பிக் இருக்குது, உங்களுக்கு எக்ஸாம்பிள் தான் சொல்கிறேன். நீங்கள் பிக்கை செட் பண்ணி வச்சுட்டு பின்னாடி மேலே காலில் பட்டன் இருக்குது, அது நீங்கள் செலக்ட் பண்ணிட்டு இதில் கிரியேட் ஃப்ரம் பிஎன்ஜினி இருக்கு பாருங்கள், அது நீங்கள் செலக்ட் பண்ணிட்டு கீழே சேவ் பண்ண. ஸோ இந்த பிக் வந்து பண்ண நானிஸில் கன்வெர்ட் ஆகும். இதை நீங்கள் சேவ் பண்ணிக்கும். ஸோ இதே சேம் மெத்தடில் இன்னும் ஒரு 3 பிக்கு மட்டும் ஓகே, டோட்டலாக ஒரு 4 பிக்கு நானிஸில் நீங்கள் கன்வெர்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ அப்படியே நீங்கள் வந்து பண்ண பேக் போய்ட்டு இப்போ நாம் இன்புட் பண்ண ப்ராஜெக்ட்டை ஓப்பன் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ ஓப்பன் பண்ணிவிட்டு அப்படியே கீழே வந்தீங்கன்னாக்கா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இப்படி தான் ஷோ ஆகும். ஸோ ஃபஸ்ட்டு இதில் வந்து பார்த்தா இந்த பேக்ரவுண்டு வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா ஆட் பண்ணிடலாம். ஜஸ்ட் அதுக்கு ஃபஸ்ட் ஸ்டார்டிங் வந்துட்டு கீழே ப்ளஸ்ஸையும் கொடுத்து மீட்டை கொடுத்து ஸோ இதில் யூஸ் பண்ணிக்கிற பிக்கு வீடியோ எல்லாமே நம்ம இதில் கொடுத்துருக்கேன், நீங்கள் டவுன் பண்ணிக்கும். ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஆர்ட் டெம்ப்ளேட் வந்து பண்ண ஆட் பண்ணிக்கலாம். ஜஸ்ட் நான் செலக்ட் பண்ணிட்டு மேலே காலில் ப்ளஸ்ஸையும் இருக்கா, அது நீங்கள் செலக்ட் பண்ணால் ஜஸ்ட் இது ஆட் ஆயிடும். ஸோ மேலே ஆட் ஆகிட்டு இருக்கா, அது அப்படி நீங்கள் லாங் ப்ரெஸ் பண்ணி கீழே மூவ் பண்ணி கொண்டு வாங்க. ஸோ கரெக்டாக சாங்குக்கு மேலே நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஆட் பண்ணி விட்டுக்கோங்க. ஸோ இந்த வீடியோ நீங்கள் எது வரைக்கும் நீங்கள் எக்ஸ்டெண்ட் பண்ணலாம். ஸோ அப்படியே நீங்கள் மூவ் பண்ணி கொண்டு வாங்க. கரெக்டாக நான் பண்ண சொல்கிறேன். ஸோ கரெக்டாக 12.6 செகண்ட் கிட்ட வந்துட்டு ஜஸ்ட்டு அந்த வீடியோ நீங்கள் செலக்ட் பண்ணிட்டு இந்த ஸ்பீட் ஐக்கன் யூஸ் பண்ணி இந்த ஆப்ஷன் யூஸ் பண்ணால் அந்த டைமிங்க்கு ஏற்ற மாதிரி எக்ஸ்ட் நேரம். ஓகே, ஸோ ஓகே, ஜஸ்ட்டு இப்போ நீங்கள் ஆட் பண்ண அந்த டெம்ப்ளேட் நீங்கள் கிளிக் பண்ணிட்டு கீழே மோட்ஸ் இருப்பாருங்க, அது நீங்கள் செலக்ட் பண்ணிட்டு இந்த சைடில் இந்த தேர்ட் ஆப்ஷன் யூஸ் பண்ணிட்டு லைட்டாக நீங்கள் வந்து எனக்கு ஜூம் பண்ணி விட்டுங்க. ஸோ இந்த அளவுக்கு போதும். ஓகே, ஸோ இப்போ மறுபடியும் நீங்கள் ஃபஸ்ட் ஸ்டார்டிங் வந்துக்கும். இப்போ கீழே ப்ளஸ்ஸும் கொடுத்து இந்த ஸ்கொயர் பாக்ஸ் ஒன்று நீங்கள் வந்து பண்ண கிளிக் பண்ணிங்க. நெக்ஸ்ட்டு மேலே 3 பட்டன் இருக்கா, அது நீங்கள் செலக்ட் பண்ணிட்டு இதில் ஃபுல் கம்ப்ரஷர் பாருங்கள், அதை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு கீழே மோட்ஸ் இருக்கா, அது நீங்கள் செலக்ட் பண்ணிட்டு இந்த தரப்பு செலக்ட் பண்ணிட்டு லைட்டாக ஜூம் பண்ணிக்கலாம். ஓகே, ஜஸ்ட் இதை லாங் ப்ரெஸ் பண்ணி அப்படியே கீழே மூவ் பண்ணி கொண்டு வாங்க. ஸோ முன்ன நம்ம வீடியோ ஆட் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கு மேல் நீங்கள் ஆட் பண்ணிக்கணும். நெக்ஸ்ட்டு கீழே இருக்கிற வீடியோ எந்த அளவு இருக்கோ ஸோ அந்த அளவுக்கு இந்த லேயரும் நீங்கள் எக்ஸ்டெண்ட் பண்ணி விட்டுக்குங்க. சொல்லலாம் ஜஸ்ட் அந்த லேயர் நீங்கள் கிளிக் பண்ணிட்டு இந்த கலர்ஃபுல் இருக்குது, அதை நீங்கள் செலக்ட் பண்ணிட்டு ஜஸ்ட் இந்த தேர்ட் ஆப்ஷன் நீங்கள் கிளிக் பண்ணிக்கும். சரி, சென்டர் ஒரு ஐக்கனே இருப்பாருங்க, அதை நீங்கள் செலக்ட் பண்ணிட்டு ஜஸ்ட்டு மேலே வந்து பார்த்தா பிளாக் கலர் இருக்கும். ஸோ அது உங்கள் விரலால் அப்படியே நீங்கள் மூவ் பண்ணி சென்டராக நீங்கள் வந்து பார்த்தாக்க நீங்கள் செட் பண்ணி விட்டுக்கோங்க. சொல்லலாம் இப்போ அந்த பிளாக் கலர் நீங்கள் கிளிக் பண்ணிட்டு ஒயிட் கலர் நீங்கள் வந்து பண்ண கொடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட் இந்த ஒயிட் கலர் இருக்கா, அது நீங்கள் வந்து பண்ண கிளிக் பண்ணிட்டு ஸோ இந்த செகண்ட் ஒரு பாக்ஸ் எங்கே மாதிரி இருப்பாருங்க, அது நீங்கள் செலக்ட் பண்ணிட்டு ஜஸ்ட் இதை வந்து பார்த்தா ஃபுல்லாக கம்மி பண்ணிவிட்டு 0 வச்சு விட்டுக்கோங்க. சொல்லலாம் ஸோ இப்போ இதுலேயே வந்து ஸோ இந்த சைட்லேருந்து லைட்டாக வந்து பார்த்தா கொஞ்சமாக நீங்கள் வந்து பண்ணாக்க கம்மி பண்ணி விட்டுக்கோங்க. ஸோ ஓகே, ஜஸ்ட் லைட்டாக போதும். ஸோ இந்த அளவுக்கு நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே, முடிஞ்சிருச்சு. ஸோ எதுக்காக நான் ஆட் பண்ணேன், சென்டரில் இந்த டெஸ்ட் இல்லை, ஸோ கரெக்டாக தெரியறதுக்காக தான் இது வந்து பண்ணாக்க ஆட் பண்ணோம். ஓகே, ஸோ இதில் யூஸ் பண்ணிக்கிற இந்த ஃபாண்ட் வந்து பார்த்தீங்கன்னா நான் மிட்டில் கொடுத்துருக்கேன், நீங்கள் டவுன் பண்ணி இன்புட் பண்ணிக்கும். ஸோ இதில் லிக்ஸ் எலஃபேட் எல்லாமே நான் கொடுத்துருக்கேன். ஸோ எதுவும் நீங்கள் சேஞ்ச் பண்ணுற மாதிரி இருக்காது. நெக்ஸ்ட் அப்படியே மூவ் பண்ணினாக்கா ஸோ உங்களுக்கு வந்து பண்ண எப்படி தான் ஆகும். ஸோ இதில் நீங்கள் பிக் ஆட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ எப்படின்னு பார்த்துடலாமா. ஸோ அதுக்கு அந்த குரூப்பை நீங்கள் கிளிக் பண்ணிட்டு எடு குரூப் போய்க்குங்க. ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்தா கரெக்டாக அந்த சென்டர் ஒரு புக் மார்க் கொடுத்துருக்குண்ணா, ஜஸ்ட் அந்த புக் மார்க் வந்துட்டு இப்போ கீழே ப்ளஸ்ஸும் கொடுத்து மீட்டை கொடுத்து நீங்கள் எடிட் பண்ண வேண்டிய அந்த பிக்கை வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் செலக்ட் பண்ணிங்க. ஜஸ்ட் நான் அந்த பிக்கை செலக்ட் பண்ணிட்டு மேலே ப்ளஸ்ஸையும் கொடுத்துக்கிறேன். ஜஸ்ட் லாங் ப்ரெஸ் பண்ணி அப்படி எல்லா லேயருக்கும் கீழே கொண்டு வந்துக்குங்க. ஸோ இந்த வீடியோ நீங்கள் எது வரைக்கும் நீங்கள் ஆட் பண்ணால் ஜஸ்ட் இந்த லாஸ்ட் ஒரு மார்க் கொடுத்துருக்கும் பாருங்கள். ஸோ அது வரைக்கும் இந்த பிக்கை நீங்கள் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஸோ இப்போ நீங்கள் ஆட் பண்ண அந்த பிக்கை நீங்கள் செலக்ட் பண்ணிட்டு கீழே மோட்ஸ் இருக்கும், அது நீங்கள் செலக்ட் பண்ணிட்டு இந்த தரப்பு செலக்ட் பண்ணிட்டு ஸோ டிசைஸ் நான் லைட்டாக நான் வந்து பண்ண மூவ் பண்ணி ஃபஸ்ட் ஆப்ஷன் செலக்ட் பண்ணிட்டு கரெக்டாக அந்த ஆர்ட்டில் வந்து பண்ண சென்டராக செட் பண்ணி வச்சுக்கிறேன். ஓகே, முடிஞ்சிடுச்சு. சொல்லலாம் ஸோ மேலே ஆர்ட் வரல ஹாப்பி வேலண்டைன்ஸ்ன்றது. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் எஸ்எம்எல் ஃபைல் யூஸ் பண்ணிங்கனாக்க இந்த பிக் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எரேட்டே இருக்கும். ஸோ நான் வந்து பார்த்தீங்கன்னா மிட்டில் கொடுத்துருக்கேன், நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஆட் பண்ணிக்கோங்க. ஓகே, சார் நீங்கள் எஸ்எம்எல் ஃபைல் யூஸ் பண்ணிங்கனாக்க ஓகே, ஜஸ்ட் நான் வந்து பண்ண அப்படியே பேக் வந்துக்கிறேன். ஸோ இப்போ
ஆட் ஆயிருக்கான்னு செக் பண்ணி பார்த்துடலாமா? ஸோ இப்போ நீங்கள் ப்ரில்ல பார்த்தோம்னா உங்களுக்கு ஆட் ஆயிடுச்சு. நெக்ஸ்ட் அப்படியே மூவ் பண்ணினாக்கா ஸோ உங்களுக்கு வந்து பண்ண எப்போ ஷோ ஆகும். ஸோ இதில் எப்படி பிக் ஆட் பண்ணி பார்த்துடலாமா? ஸோ அதுக்கு அந்த ஆரஞ்சு கலர் நீங்கள் கிளிக் பண்ணிட்டு இந்த கலர் கூட்டு இந்த ஸ்டாரை கூட்டு இப்போ நீங்கள் நானிஸில் கன்வெர்ட் பண்ண சொல்லி ஸோ அந்த பிக்கு இங்கே செலக்ட் போயிட்டு மேலே காலில் பிரச்சனை இருக்கா அது நீங்கள் செலக்ட் பண்ணால் ஜஸ்ட் அந்த எஃபெக்டில் வந்து பாருங்கள் இந்த பிக்கு அப்படியே ஆட் ஆயிரும் சொல்லலாம். ஸோ நெக்ஸ்ட் அப்படியே மூவ் பண்ணினாக்கா ஸோ உங்களுக்கு வந்து பண்ண இந்த மாதிரி தான் பிளாங்காக இருக்கும். ஸோ இது எப்படி நம்ம ஆட் பண்ண போகிறோங்கனாக்கா ஸோ இதுக்கு முன்னாடி நம்ம இந்த பிக்கு ஆட் பண்ண பாருங்கள். ஜஸ்ட் அந்த பிக்கில் நீங்கள் கிளிக் போயிட்டு இந்த பாஸ் எங்க கொடுத்து காப்பி லேயர் கொடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட் கேஃபாக இருக்கிற இடத்துல ஃபஸ்ட் ஸ்டார்டிங் வந்துட்டு காப்பி பண்ணது அதே பாஸ் எங்க கொடுத்து பிஎஸ் லேயர் கொடுத்தனா ஜஸ்ட் மேலே ஆட் இருக்கும். இதை அப்படி நீங்கள் லாங் ப்ரெஸ் பண்ணி கீழே மூவ் பண்ணி கரெக்டாக அந்த பிக்கு மேலே நீங்கள் ஆட் பண்ணிக்கணும். நீங்கள் ஆட் பண்ணி நான் கொடுத்துருக்க பூமர் இருக்கும் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணுங்கள். ஸோ கொஞ்சம் கம்மியாக இருக்குது. இதே நீங்கள் எப்படி அசைன் பண்ணால் ஜஸ்ட் அந்த பிக்கை நீங்கள் செலக்ட் பண்ணிட்டு இந்த ஸ்பீட் ஐக்கன் யூஸ் பண்ணி இந்த ஆப்ஷன் கிளிக் பண்ணால் அந்த டைமிங்க்கு ஏற்ற மாதிரி எஸ் நேரம் ஓகே. ஸோ இப்போ இதை பிக் எப்படி சேஞ்ச் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸோ அதுக்கு அந்த பிக்கில் நீங்கள் கிளிக் பண்ணிட்டு இந்த கலர் கூட்டு ஸ்டாரை கூட்டு இப்போ நீங்கள் எடிட் பண்ணிட்டு வேறு பிக்கை நீங்கள் செலக்ட் பண்ணிட்டு மேலே ப்ரெஸ்ஸை கூட்டினா ஜஸ்ட் அந்த பிக்கு சேஞ்ச் ஆகிடும். ஸோ இதே சேம் மெத்தடில் அடுத்த 2 பிக் ஆட் பண்ணுற மாதிரி எம்கிட்ட கொடுத்துரும். ஜஸ்ட்டு நான் ஃபஸ்ட்டு சொன்ன அதே சேம் மெத்தடில் நீங்கள் பிக்கு ஆட் பண்ணி சேஞ்ச் பண்ணிக்கோங்க. ஓகே நான் வந்து பார்த்தீங்கன்னா ஆட் பண்ணி விட்டுக்கிட்டேன். நெக்ஸ்ட்டு லாஸ்ட்டில் வந்து பண்ண இந்த மாதிரி தான் உங்களுக்கு வந்து பண்ண ஷோ ஆகும். ஸோ இதில் எப்படி பிக்கு ஆட் பண்ணுன்னு பார்த்துலாமா? ஸோ அதுக்கு வந்து பண்ண ஒன்றுன்ற அந்த குரூப்பை நான் வந்து பண்ணி கிளிக் போயிட்டு எடி குரூப் வைக்கிறேன். இப்போ நீங்கள் ஃபஸ்ட் ஸ்டார்டிங் வந்துட்டு கீழே ப்ளஸ்ஸும் கொடுத்து மீட்டோ கொடுத்து நீங்கள் எடிட் பண்ண வேண்டிய அந்த பிக்கை வந்து பார்த்தா நீங்கள் செலக்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு ப்ளஸ் இங்கே கொடுத்து நான் வந்து பண்ணாக்க ஆட் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் லாங் ப்ரெஸ் பண்ணி இந்த லேயர் கீழே கொண்டு வந்துட்டு இந்த லேயர் நான் எந்த அளவுக்கு கொடுத்துருக்கணும் ஸோ அந்த அளவுக்கு இந்த பிக்கை நீங்கள் கட் பண்ணி விட்டுக்கோங்க. ஸோ இப்போ அந்த பிக்கை நீங்கள் செலக்ட் போயிட்டு கீழே மோட்ஸில் போயிட்டு இந்த சைடில் இந்த ஃபஸ்ட் ஆப்ஷன் கீழே போயிட்டு கரெக்டாக வந்து பண்ண மேலே மூவ் பண்ணிக்கிறேன். ஓகே நெக்ஸ்ட் இந்த தேர்ட் ஆப்ஷன் இருக்கும் அது நீங்கள் செலக்ட் போயிட்டு ஒரு சைஸ் நான் லைட்டாக கம்மி பண்ணிவிட்டு ஸோ கரெக்டாக ஃபஸ்ட் ஆப்ஷன் கீழே போயிட்டு சென்டராக நான் வந்து பார்த்தீங்கன்னா செட் பண்ணி வச்சுக்கிறேன். ஓகே ஸோ இதுக்கு ஒரு எஃபெக்ட் மட்டும் ஆட் பண்ணலாம். ஸோ அதுக்கு அப்படியே நீங்கள் பேக் போயிட்டு எஃபெக்ட்குள்ளே போயிட்டு ஆட் எஃபெக்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா டிசைன் வேப் இருக்கு பாருங்கள் அது நீங்கள் செலக்ட் போயிட்டு கீழே வந்து பார்த்தீங்கன்னா டேல்ஸ்னு ஒரு எஃபெக்ட் இருக்கும் அது நீங்கள் செலக்ட் பண்ணிட்டு ஸ்டாண்டர்ட் செட்டிங் கொடுத்து ஜஸ்ட் இதில் கீழே மிரர் வந்து பார்த்தீங்கன்னா ஆஃப் இருக்கும் ஜஸ்ட் நீங்கள் ஆன் பண்ணி விட்டுக்கணும் சொல்லலாம். ஸோ பேட் ஆயிடுச்சா? ஸோ இப்போ நீங்கள் ஆட் பண்ண அந்த பிக்கை நீங்கள் செலக்ட் போயிட்டு எஃபெக்ட்குள்ளே போயிட்டு இந்த 3 பட்டனை கிளிக் போயிட்டு காப்பி எஃபெக்ட் கொடுத்து அப்படியே நீங்கள் பேக் வந்துக்குங்க. ஸோ நெக்ஸ்ட்டு செகண்ட் குரூப் இருக்கா ஸோ அந்த குரூப்பை நீங்கள் கிளிக் போயிட்டு எடு குரூப் போய்க்க இப்போ மறுபடியும் ஃபஸ்ட் ஸ்டார்டிங் வந்துட்டு கீழே ப்ளஸ்ஸும் கொடுத்து மீட்டை கொடுத்து நீங்கள் எடிட் பண்ணி அந்த பிக்கை வந்து பண்ணாக்க நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. ஓகே ஜஸ்ட் லாங் ப்ரெஸ் பண்ணி இந்த லேயருக்குள்ளே கொண்டு வந்துட்டு இந்த லேயர் எந்த லேயருக்கும் நான் ஃபஸ்ட்டு சொன்ன அதே சேம் தான் ஜஸ்ட் எந்த அளவுக்கு அந்த அளவுக்கு கட் பண்ணிவிட்டேன். ஜஸ்ட் நான் மோட்ஸில் போயிட்டு கரெக்டாக அந்த ஃப்ரேமில் வந்து பார்த்தாக்க செட் பண்ணி வச்சுக்கிறேன். ஓகே ஸோ இப்போ அப்படியே நீங்கள் பேக் போயிட்டு எஃபெக்ட்குள்ளே போயிட்டு அங்கே காப்பி பண்ண எஃபெக்ட்டு இதில் அப்படியே நீங்கள் பேஸ்ட் பண்ணி விட்டுங்க சொல்லலாம். இப்போ அப்படியே நீங்கள் பேக் போய்க்கணும். ஸோ இதே சேம் மெத்தடில் அடுத்த ஒரு 2 குரூப் இருக்கா ஸோ அந்த 2 குரூப்பிலுமே நான் ஃபஸ்ட்டு சொன்ன அதே சேம் மெத்தடில் நீங்கள் வந்து பண்ணாக்க பிக்கை 1 பண்ணால் நீங்கள் ஆட் பண்ணி விட்டுக்க வேண்டியது தான். ஸோ உங்களுக்கு எதாவது டவுட் இருந்தால் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அப்படி இல்லைன்னா உங்கள் இன்ஸ்டாகிராமில் காண்டாக்ட் பண்ணுங்கள். ஓகேவா? ஓகே நான் வந்து பார்த்தீங்கன்னா 4த்துலேயுமே நான் வந்து பார்த்தீங்கன்னாக்கா பிக் ஆட் பண்ணிட்டேன். ஓகே நெக்ஸ்ட்டு நாம் ஃபைனலி டெம்ப்ளேட் ஆட் பண்ணிடலாமா? ஸோ அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக இந்த இடத்துக்கிட்ட வந்துக்கோங்க. இப்போ கீழே ப்ளஸ்ஸும் கொடுத்து மீட்டை கொடுத்து ஸோ இது ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஆர்ட் டெம்ப்ளேட் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ ஒயிட் கலரில் தான் இருக்கும் ஜஸ்ட் நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. ஜஸ்ட் நீங்கள் ஆட் பண்ண வீடியோவை லாங் ப்ரெஸ் பண்ணி கரெக்டாக இந்த 4 கீழே கொண்டு வந்துக்குங்க. ஸோ இப்போ நீங்கள் ஆட் பண்ண வீடியோ நீங்கள் செலக்ட் போயிட்டு மேலே 3 பட்டனை கிளிக் போயிட்டு ஃபுல் கம்பேரிஷன் கொடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு கீழே அமௌண்ட்ஸ் இருக்கும் அதை நீங்கள் செலக்ட் போயிட்டு தரப்பு சில் போய்ட்டு லைட்டாக நீங்கள் ஜூம் பண்ணிங்க. ஓகே ஸோ இப்போ அப்படியே நீங்கள் பேக் போயிட்டு எஃபெக்ட்குள்ளே போயிட்டு ஆட் எஃபெக்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா மேலே குரோமைக்குன்னு ஒரு எஃபெக்ட் இருக்கும் அது நீங்கள் செலக்ட் போயிட்டு ஸ்டாண்டர்ட் செட்டிங் கொடுத்துக்கோங்க. ஸோ இந்த க்ரீன் கலருக்கு பதிலாக ஒயிட் கலரையும் நீங்கள் கொடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட் இந்த த்ரெஷோல்டு லெவல் மட்டும் லைட்டாக நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணி விட்டுங்க. ஸோ அவ்வளோதான். ஸோ இப்போ இந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட் எண்ட் வரைக்கும் பார்க்கலாம். கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இருக்குது. ஸோ நீங்கள் நார்மலாக நீங்கள் கட் பண்ணுற மாதிரி நீங்கள் வந்து பண்ணாக்க கட் பண்ணிட்டு இருக்கும். ஸோ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா புல்ல பார்த்துருப்பீங்க. ஸோ உங்களுக்கு இப்படியே வேணுனாலும் நீங்கள் வச்சுக்கலாம். இல்லை நீங்கள் புல்ல பார்த்தோம்னா அந்த சைடில் ஒயிட் கலர் வேணுன்னா ஸோ அது எப்படி ஆட் பண்ணுன்னு சொல்கிறேன். ஸோ ஜஸ்ட் அதுக்கு வந்து பாருங்கள் நீங்கள் ஃபஸ்ட்டு மூவ் பண்ணிட்டு ஸோ கீழே அந்த வீடியோக்கு மேலே ஒரு லேயர் ஆட் பண்ண பாருங்கள். ஜஸ்ட் அந்த லேயர் நீங்கள் கிளிக் போயிட்டு இந்த பாஸை கொடுத்து காப்பி லேயர் கொடுத்துக்கோங்க. ஸோ கரெக்டாக இந்த ஸ்டார்டிங் வந்துட்டு காப்பி பண்ணதே அதே பாஸை கொடுத்து பேஸ் லேயர் கொடுத்துக்கலாம். ஜஸ்ட் லாங் ப்ரெஸ் பண்ணி கரெக்டாக அந்த 4 லேயருக்கும் மேல் நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு இந்த வீடியோவும் சாங்கு எண்டு வரைக்கும் இருக்கான்னு பார்க்கலாம். கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இருக்குது ஸோ கட் பண்ணி விட்டுக்கலாம். ஓகே முடிஞ்சிடுச்சு. ஸோ இப்போ நீங்கள் ஆட் பண்ண அந்த லேயர் நீங்கள் கிளிக் பண்ணிவிட்டு ஸோ இந்த கலர்ஃபுன்ற கொடுத்துட்டு ஸோ இந்த ஒயிட் கலர் இருக்கா ஜஸ்ட் அதை நீங்கள் கிளிக் பண்ணிவிட்டு இந்த செகண்ட் ஆப்ஷன் கிளிக் பண்ணிவிட்டு இதை அப்படியே நீங்கள் 0 பண்ணி விட்டுக்கோங்க.
நெக்ஸ்ட்டு எனக்கு ரைட் சைடு இந்த ஐக்கன் இருப்பாருங்க அதையும் நீங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு ஜஸ்ட் இதை ஒயிட் கலரு கொடுத்துக்கோங்க. ஸோ இப்போ உங்கள் விரலால் இந்த ஒயிட் கலர் இருக்கிற இடத்துல லைட்டாக நீங்கள் வந்து பண்ணாக்கி இப்படி மூவ் பண்ணிக்கோங்க. ஸோ உங்களுக்கு எந்த அளவுக்கு சைடில் அந்த ஒயிட் கலர் வேணுமோ அந்த அளவுக்கு வச்சுக்கோங்க. எனக்கு இந்த அளவுக்கு போதும். ஓகே. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னாக்கா கரெக்டாக நீங்கள் பில்லு பார்த்துமே உங்களுக்கு அந்த லுக்கு உங்களுக்கு கிடைச்சிடுச்சா சொல்லலாம். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக அந்த 4 லேயர் ஸ்டார்ட் ஆகிற இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பட்டர்ஃப்ளை டெம்ப்ளேட் வந்து பண்ண ஆட் பண்ணலாம். ஸோ அது கரெக்டாக இந்த இடத்துல வந்துட்டு கீழே ப்ரெஸ்ஸும் கொடுத்து மீட்டை கொடுத்து இந்த வீடியோ வந்து பண்ண ஆட் பண்ணிக்கலாம். ஜஸ்ட் மேலே ஆட் ஜஸ்ட் லாங் ப்ரெஸ் பண்ணி கரெக்டாக அந்த 4 லேயருக்கு கீழே நீங்கள் வந்து பண்ண ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ நீங்கள் ஆட் பண்ண அந்த வீடியோ நீங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு கீழே மோட்ஸில் போய்ட்டு இந்த தடவை சில் பட்டு லைட்டாக நீங்கள் ஜூம் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ அப்படியே நீங்கள் பேக் போய்ட்டு ஸோ பிளெண்டிங் ஆப்போசிட்டில் லைட்டில் ஸ்க்ரீன் கொடுத்தாக்க நீங்கள் பிரில் பார்த்த மாதிரி அந்த லுக்கும் உங்களுக்கு கிடைச்சிரும். ஸோ அவ்வளோதான் கெஸ் இந்த வீடியோ. ஸோ இப்போ நீங்கள் பொருள் பார்த்த மாதிரி வீடியோ க்ரியேட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு நீங்கள் அசூப் பண்ணுறதுக்கு முன்னாடி மறக்காமல் மேலே செட்டிங் இதை கிளிக் போய்ட்டு இந்த ஃப்ரேம் ரேட்டை மட்டும் நீங்கள் சிஸ்டம் மாற்றிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் அசூப் பண்ணிக்கங்க. ஸோ அவ்வளோதான் கெஸ் இந்த வீடியோவில் ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இந்த மாதிரி வீடியோஸ் நீங்கள் மிஸ் பண்ண பார்க்கணுங்க சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காம கூட பெல் ஐக்கன் கிளிக் பண்ணிங்க. ஸோ நெக்ஸ்ட் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கைஸ்.